அக்னி சார், நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஏறக்குறைய இறுதி அஸ்திரம் இன்னைக்கு மக்கள் கையில தான் இருக்குது இல்லையா? ரவீந்திர துரைசாமி சாரும் நீங்க இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தை நுட்பமாக பார்க்கக்கூடிய ஆளுமைகள் தான். இப்போ இந்த இடத்துட்ட மக்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த முடிவு என்பது கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியினுடைய அதிருப்தியினுடைய குறியீடா இருக்குமா, அல்லது புதிய கட்சியினுடைய வருகையினுடைய அடிப்படையில் ஒரு மாற்றத்திற்கான விதையா இருக்குமா? அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக என்கிற அடிப்படையில் மீண்டும் அவங்கள தான் நம்பலாம் அப்படின்ற இடத்தை நோக்கி இருக்குமா? மக்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய முடிவு நாடு நல்லா இருக்கணும், நமக்கு விலைவாசி குறையணும், வரியை உயர்த்தாத அரசாங்கம் வேணுன்றதான் மக்களுடைய முடிவு. ஆனால் காரல் மார்க்ஸ் மூலதனம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அதில் காசே இல்லாத காரல் மார்க்ஸ் அவர்கள் காசை பற்றியே ஒரு புத்தகம் எழுதினார். அந்த மாதிரி தான் தேர்தலே நிற்காதவர்கள் இந்த 11 நாளாக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். யாரை சார் சொல்றீங்க? மக்கள். அவங்க தான் சார் எஜமானர். அவங்க எப்படி சார் நிற்க முடியும்? 4000 பேருக்கு மேலே நின்றுக்கிறாங்க வேட்பாளர்கள், 75,000 வாக்குச்சாவடிகள், 234 சட்டமன்ற தொகுதி. இதில் மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. இதில் ஒரே நாளையில் எல்லா துறையும் சேர்ந்து துணை ராணுவம் உள்பட தேர்தலை ஒரு நாளையில் நடத்திட்டீங்க. 11 நாள் எதுக்கு அந்த பெட்டி அங்கே தூங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் தெரியல. மேற்கு வங்கத்துக்காக தமிழ்நாட்டில் தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல். இது மேற்கு மேற்கு வங்கத்திலேயே ஒரு 2 கட்டமா நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? 29ஆம் தேதி அங்கே முடிஞ்சது. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாக்கு எண்ணிக்கை பொறுமையாக வச்சுக்கலாம்னு 4ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மேற்கு வங்காளத்துக்கு தேர்தலுக்கு போனாங்க. அவங்களுக்கு தனியாக நடக்குது இல்லைங்க சார், 2 கட்டமா நடக்குது. அங்கே பொருள் ஒரே நாளில் நடத்தி முடிச்சிங்கல்ல. 11 நாள் என்பது நிறைய பேருக்கு சக்கரை வியாதி, பிபி எல்லாம் கூடிருச்சு சார். மக்களுக்கும் கூடித்தான் இருக்குது. யார் வருவா அப்படிங்கிறது இருக்குது. குழப்புறாங்க சார் போட்டு. ஆமா, குழப்புறது தானே நாம இருக்கோம். மக்களை எப்படி நிம்மதியா தூங்க விட்டுலாம். ஆகையினால இங்க தேர்தலில் நின்றவங்கெல்லாம் பணத்தை ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தவங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நாம ஜெயிச்சிருவோம். ஆனா மக்களுக்கு தெரியும், எப்பொழுதெல்லாம் திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி, எப்பொழுதெல்லாம் இந்த ஆதிக்க கட்சிகள் இருக்குதோ, இதுக்கு இடையில நானும் வரேன்னு ஒருத்தர் வந்தா அப்பையெல்லாம் இந்த பிரச்சனை வரத்தான். அங்கதான் நுட்பமா ஒரு இடத்துல ரவீந்திரன் சார் சொல்றாரு, ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி அதிமுக வீழ்ச்சி அடைந்தது, அதாவது தேர்தல் தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கான கால்குலேஷன். ஒரு கட்டத்தில் தினகரன், சீமான், இப்போ விஜய் அப்படின்ற புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு இல்லையா? அப்போ 2026ல் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தேர்தல் களம் இருக்கலாம். விஜயோட ஃபேக்டரும் சசிகலாவுடைய ஃபேக்டரும் பெருமளவு பாதிக்கிறது இபிஎஸ் அதிமுகன்றார். அப்படி கேட்குறேன். 2011க்கு முன்னாடி ஏன் தொடர்ந்து திமுக தோல்வியே தழுவிச்சு? திரு விஜயகாந்தனால தழுவிச்சா? 2014ல் ஏன் திமுக திரும்ப ஆட்சிக்கு வர முடியல? எதனால? மக்கள் நல கூட்டணி. அப்போ இவ்வளவு படிமான நிலைகளை தாண்டி தான் ஒரு அரசியல் கட்சி பயணிக்கணும். ஆனால் அண்ணன் சொல்லும்போது இங்கே சொல்கிறாரு எப்படின்னா, ஒரு இலை திரு இபிஎஸ், இன்னொரு இலை ஓபிஎஸ் அப்படிங்கிறார். இந்த இலையை பங்கு போடுறதுல அண்ணனுக்கு என்ன விருப்பம் தெரியலை. ஒரு இலை புரட்சி தலைவர், இன்னொரு இலை புரட்சி தலைவி அம்மா. இந்த ரெண்டும் தான், இந்த 2 பேருடைய ஆன்மா தான். அது மாதிரி இப்போ அதிமுக எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஆன்மாவை பலவீனப்படுத்தினார் என்கிற ஒரு கடுமையான வார்த்தையை அண்ணன் பேசுகிறாங்க. அது ஏற்புக்கூடியது இல்லை. அதை முதல்ல ஆவடி காவல் ஆணையரத்தில் புகார் கொடுத்தது, கடுமையான அந்த அதிமுக ஆன்மாவை அளித்தது திரு ஓபிஎஸ் அவர்கள். சார், ஒரே ஒரு கேள்வி சார். டாக்டர் ரவீந்திரன் துரைசாமி சார் வழக்கு போட்டது திரு ஓபிஎஸ் அவர்கள். ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற ஒரு ஃபேக்டர், ஒன்று தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் உடைய வாக்கு வங்கி, அதே மாதிரி சசிகலா, அதே மாதிரி டெல்டாவுக்குள்ளேயும் சசிகலாவோட வாக்கு வங்கி, வட தமிழ்நாட்டில் விஜயோட ஃபேக்டர். இந்த 3 வியூகங்களுக்கு எதிராக அதிமுக எப்படி வீழ்த்தி அரியணையில் ஏறப்போகுது? அதிமுகவை திமுகவே வீழ்த்த முடியலைங்க. என்னங்க இது? திமுக என்பது அதைத்தான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்கிறாரா? இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா? ஜெயலலிதா பேசினாங்க. அதுக்கு பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. எப்படி?
4 அதிகார மையம் இருக்குங்கன்னு சொல்றாரு. இந்த 4 அதிகார மையமும் அதிகாரத்தில் உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டை நடத்தியதனுடைய விளைவுதான் கடன் அதிகம், வரி அதிகம், சட்ட ஒழுங்கு சரிவு, இவ்வளவு நடந்திருக்குது. கேட்டா என்னங்க பெண்கள் பாலியல் நிறைய நடக்குதுங்க. ஏங்க மணிப்பூர்ல இல்லாததா, மேற்கு வங்கத்தில் இல்லாததா? நான் கேட்கிறேன், தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகிறதுன்னு மட்டும் தமிழ்நாட்டை தூக்கி தலையில வச்சுக்கிறீங்கல்ல, ஒரு கெட்டதுக்கு மட்டும் ஏன் அங்க ஓடுறீங்க? இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இன்னொன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்றாரு அவர், என்ன புரட்சி தலைவரை போல், ஜெயலலிதா அம்மாவை போல், முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியை போல், அதை அவர்களெல்லாம் தாண்டி திரு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாருன்றாரு. இது எந்த ஊர்லீங்க? நான் கேட்கிறேன். கூட்டணியை பலப்படுத்திட்டாரு சார். அதுதான் பயத்தின் வெளிப்பாடு. அத பயம்னு ஒத்துக்கிறீங்களா? எங்க கடனை நிறைய வாங்கிட்டீங்க, வரிய உயர்த்தினீங்க. கூட்டணி கட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 26 கட்சிகளோடு நின்றது. எங்க அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியா முழுவதும் ஆட்சி அமைப்பதற்கு 23 கட்சி தாங்க தேவைப்பட்டுச்சு. 28 மாநிலத்தில் ஒரு மாநிலத்துக்குள்ள ஆட்சி அமைக்கிறதுக்கு 26 கட்சிகளை கொண்டு வந்த ஒரே பலவீனமான கட்சி திமுக மட்டும்தான். உங்க அனுமதியோட ரவீந்திர துரைசாமி அவர் சொல்ற லாஜிக் தானே சார்? இல்ல, பயத்தினுடைய வெளிப்பாடு பலப்படுத்துறாரு. நான் அபண்டன் காஷன்ங்கறேன். அது ரெண்டும் அது மக்கள் அது முடிவு பண்ணிட்டு அவர் பயம்னு சொல்லக்கூடிய அவருடைய கருத்தை நான் மறுக்க விரும்பல. முன்னெச்சரிக்கை உணர்வோடு காரணமாட்டு கே செல்வகுமார் ஒரு மோடி பிரதமர் சொன்னவர் தான். அவர் வந்தாருன்னா முத்திரையர் சமூக மத்தியில் பல ஊர்களில் வாக்கு அதிகம் கூடும்னு சொல்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் பெரிய கருப்பம் கூட அதை என்டால்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவும் மைக்ரோவா பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை. ஜெயலலிதா அம்மையார் 2011 இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. சரத்குமாருக்கு ஒரு சீட்டு, நாராயணுக்கு ஒரு சீட்டு, ஜவஹர்லாவுக்கு 2 சீட்டு, கிருஷ்ணசாமிக்கு 2 சீட்டுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவர் பாப் கர்னாஸுக்கு இதெல்லாம் பண்றான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் எடுத்துக்கணும். அது நீங்க தோல்வி பயம் சொல்லலாம். கருத்து சொல்றத நான் மறக்க வரல. ஸ்ட்ராட்டஜின்றதுல லாஜிக் தானே இருக்கு. என்ன கேட்கிறேன், ஸ்ட்ராட்டஜி மக்களுடைய விலைவாசியை குறைப்பதற்கு ஸ்ட்ராட்டஜி எங்கேயாவது இருக்கா? இல்லைங்க. எங்க மதுரையில் ஒரு மேயர் ஏறத்தாழ 200 கோடிக்கு நல்லா இருக்கிற சொத்தை பூரா, அரசாங்க சொத்தை பூரா இது பண்ணி 17 பேர் அதுவும் கைது பண்ணி, அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க தெரியுங்களா? திமுக காரங்களையே கொண்டு வர முடியல. யாரு? திமுக மேயர் ராஜினாமா செய்கிறார், அரசு ஊழியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். ஆனா அதுக்கு பிறகு நடந்ததை சொல்றேன். அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களை ஒருத்தங்களை மேயராக்க முடியலையே. 5 வருஷத்துக்கு மேல 6வது வருஷமா ஊரக உள்ளாட்சி தேர்தலை உங்க ஸ்ட்ராட்டஜியில நடத்த முடியலையே. விலைவாசியை குறைக்க முடியலையே. தமிழ்நாட்டில் நீங்க சென்னையில 200 வார்டு, அதில் 5 வார்டுக்கு கவுன்சிலர் இறந்து, மாமன்ற உறுப்பினர் இறந்து எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆச்சு. தேர்தல் நடத்த முடியலையே. மாநில தேர்தல் தானே உள்ளாட்சி தேர்தல், ஏன் நடத்தல? அப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார்? எனக்கு புரியுது சார். ஆனா இந்த இடத்துல 2 புள்ளி இருக்குல்ல. ஒன்று புதிய கட்சியுடைய வருகை, இரண்டாவது வலுவான கூட்டணி. ரெண்டையும் எப்படி இபிஎஸ்ஓ அதிமுக வீழ்த்த முடியும் சார்? நீங்க அதிமுக எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னு கேட்குறீங்களே ஒழிய, அதிமுக என்கின்ற வலிமையான கட்சி. நான் கேட்குறேன், அண்ணன் நிறைய இது பண்றவர், நம்ம பாண்டியன் சார், குமார் சார், யாராவது பதில் சொல்லட்டும். நம்ம தமிழ்நாட்டில் 1952 2026 வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கீங்க. இதுல 468 தொகுதிகளுக்கு பயணம் செய்த ஒரே கட்சியின் தலைவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதுல எந்த தலைவராவது இப்படி நடந்திருக்கா? சொல்லுங்க. இருந்தா சொல்லுங்க. 2 முறை தமிழ்நாடு முழுக்க. அப்படின்னா தன்னை உழைக்கிறார். திமுக என்பது ஸ்ட்ராட்டஜி, தாவேகா என்பது சினிமா ஸ்ட்ராட்டஜி. ஆனா அதிமுக என்பது ஹார்ட் ஒர்க். அது மக்களுக்கான கட்சி. இவங்க ஏத்துறது மாதிரி 150% சொத்து வரியோ 52% மின்சார கட்டணமோ அதிமுக ஒருபோதும் உயர்த்தாது. ஆக மக்கள் திட்டங்களை திமுகவிலிருந்து வந்தது தானே அதிமுக. அப்ப திமுக தானே அதிக காலம் ஆண்டிருக்கணும் தமிழ்நாட்டை. ஆனா அதிமுக ஆண்டிச்சே எப்படிப்பா? ரவீந்திரன் துரைசாமி, இது ரொம்ப லாஜிக் தானே சார்? அவர் உழைப்பு வீணாயிடுமா? ஏற்கனவே பாரம்பரிய வாக்குகள் இருக்குது. திமுக மீதான அதிருப்தி வாக்குகளை சம்பாதிப்பதற்கான வலுவான களப்பணியும் அதிமுக செஞ்சிருக்கின்றப்போ அந்த இடத்துல எப்படி விஜயகாந்த் ஒரு ரோல் பிளே பண்ணாரோ அப்படித்தானே விஜயால பிளே பண்ண முடியும். அப்ப இயல்பாக வெற்றி என்பது அதிமுகவுக்குள்ள வந்துருன்ற லாஜிக். எடப்பாடி பழனிசாமியோட உழைப்பை என்னைக்குமே நான் குறைச்சி மதிப்பிட்டது இல்லையே. ஒரு கடுமையான உழைப்பாளி, ஒரு கடுமையா பிரச்சாரம் செய்தாருங்க நான் மறுக்கல. இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன்,
எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் அது எடப்பாடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். அதுக்கப்புறம் இன்னைக்கே இப்போவே சொல்லி முடிச்சுட்டேன், ரெட்டையில் அது போயிட்டு அது ஆன்மா போயிட்டுன்னு. அதுக்கப்புறம் கிடைக்க ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்குள்ள ஓட்டு தான். எடப்பாடி பழனிசாமி தலைமை தான், அவர் ஒற்றை தலைமை தான். அந்த இடத்துக்குள்ள பிறகு அவர் உழைச்சி எடுத்த ஓட்டில் அவருக்கு பங்கு இவருக்கு பங்குலாம் தெரியாது, அவர் எடப்பாடிக்கு தாங்கிறத நான் வெளிப்படையாகவே ஒத்துக்கிறேன். அப்போ எப்படி நீங்கள் வெற்றியில் மட்டும் கால்குலேஷன் வைக்கிறீங்க சார்? வெற்றிங்கிறது எடப்பாடிக்கு நழுவி போகுங்கிறதா என்னோட எந்த புள்ளியில் அங்கதான் क्वेश्चन. அந்த இடம் தான் விஜயகாந்த் வரும்போதே அந்த இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சாதகமாக அமைஞ்சது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தினகரன், இவர் தென் அண்ணாமலை, சீமான் எல்லாருமே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுத்தி 41 இருந்தவரை 21 கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடிக்கு தோல்வியை சுட்டி காட்டி அதிக அளவு எடப்பாடியை தான் பலவீனப்படுத்துவார். எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகளை தான் அதிக அளவு பலவீனப்படுத்துவார். அடுத்தபடியாக திமுக கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்துவார். திமுகவை அவரால் பலவீனப்படுத்த முடியாதுங்கிறது என்னோட பார்வை. கடந்த 2016க்கு பிறகு நடந்த தேர்தலுடைய அடிப்படையில் சொல்றாரு. நீங்க மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கால்குலேஷன் வேற, 2017க்கு பிறகான கால்குலேஷன் அப்படின்றது புதியவர்களுடைய வருகை, புதியவர்களுடைய எழுச்சி என்பது அதிமுகவை தான் நேரடியாக பாதிக்குதுன்றார். அண்ணன் மாற்றி சொல்கிறாரு, எழுதிட்டு வந்தது இதுவா என்னன்னு தெரியல. அண்ணன் மாற்றி சொல்கிறாரு, அதிமுகவுக்கு ஆன்மா இதாகிடுச்சுன்றார்ல. இல்லை, திமுகவில் அண்ணாவின் ஆன்மா தான் அழிஞ்சு போயிடுச்சு. இங்கே புரட்சி தலைவர் ஆன்மா இருக்கு, ஜெயலலிதா அம்மா ஆன்மா இருக்கு. இருக்கிறதுனால தான் 2021 2016 ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று 7.5 நடைமுறைப்படுத்தி 75 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கண்டிகை நீர்த்தேக்கத்தை உருவாக்கி 1000 ஏக்கர்ல 1200 கோடி ரூபாய் ஒதுக்கி கால்நடை பூங்காவை ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற திட்டங்களை செய்த அதிமுக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்தது. இவ்வளவையும் செஞ்சது ஆன்மா போயிருச்சுன்னா அண்ணாவின் ஆன்மாவை புதைச்ச இடம் திமுகவா அப்படின்னு அதிமுக காரங்க கேட்க மாட்டாங்களா? ஒரு ஆன்மா என்பது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி, அந்த கட்சி இன்னைக்கும் உயிர் துடிப்போடு இருக்கிறது. அது ஒண்ணு. இன்னொரு கேள்வி என்ன சார் கேட்டீங்க? இவர் சொன்னார், என்ன கேட்டீங்க சார்? திடீர்னு என்கிட்ட கேட்ட நான் என்ன சார் சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுங்க சார், என்னன்னு புரியல எனக்கு. இல்ல, இவர் சொன்னதுல 2 கேள்வி கேட்டீங்க. முதல் கேள்விக்கு பஸ் சொல்லிட்டேன், அந்த ஆன்மா புதியவர்களுடைய வருகை நேரடியாக சரியா வந்துட்டீங்க. இப்ப என்ன, எனக்கு சில நேரம் மறந்து போயிடும் சார், அதனால உங்களுக்கு திடீர்னு கேட்ட எனக்கே மறந்து போயிடுது. அப்படிலாம் வரக்க வேணாம், சொல்லுங்க. நம்ம முன்ன அரசியல் தலைவரா பொறுமையா பேசுவோம். ஆனால் நான் கேட்கிறேன், திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்தார், சேர்த்துக்கொட்டீங்க. ஓபிஎஸ் அவர்களோடு வந்தவர்கள் அண்ணன் வைத்தியலிங்கம், அது மாதிரி திரு அண்ணன் மனோஜ் பாண்டியன், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் சட்டமன்றத்தில் மீண்டும் அம்மாவின் ஆட்சியிலோடு வெற்றி பெற்ற ஐயப்பன் அவர்கள் உங்களை ஆதரித்து பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை பேச்சை பார்த்து ரசித்தார். ஆனால் அவர்களுக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை ஐயப்பனுக்கு ஒதுக்கவில்லை. ஆனா இப்ப ஐயப்பன் எங்க இருக்காரு? இதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சி. ஆமா சார், இப்ப ஐயப்பன் எங்க இருக்காரு? இரண்டாவது, சார் ஐயப்பன் எங்க இருக்காரு? புதுசா வந்தவங்களே சொல்லாதீங்க, புதுசா வந்தவங்கள வந்து நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறாதீங்க. நான் கேட்கிறேன், திரு இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை? ஒரே மேடையில் ஏன் நீங்க வந்து அப்ப புதுசு வந்தா அதை மகிழ்ச்சியா ஏத்துக்குறீங்க, பழச தட்டி விட்டுருவீங்களோ? கட்சிக்காரங்கள மாதிரி பழைய கட்சிக்காரங்களா திமுகவுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கணும், அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும், மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க மட்டும் புது கட்சிக்காரங்களுக்கு தேமுதிகவுக்கு 10+ ராஜ்யசபா, அது மாதிரி காங்கிரசுக்கு 25 கொடுத்தாங்க, இப்ப 28+ ஒரு ராஜ்யசபா. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களை ஒரு ட்விட்டர்ல கூட ஒரு வாழ்த்து சொல்லலைங்க, ஒரே இடத்துல பிரச்சாரம் பண்ணலைங்க. 2 தேமுதிகவுக்கு 10+1 கொடுத்ததுனால அங்க இருக்கக்கூடிய விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குமுறலும் நெருடலும் வந்துச்சா இல்லையா? இந்த தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவருடைய குமுறலை கொட்டியிருக்கிறாரா இல்லையா? இது 2. மூணாவது, இவர்கள் பேசுவது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்க சொல்லக்கூடியங்களா வியூகம். ஆனா அந்த வியூகம் கட்சியை வளர்க்கிறது, கட்சியை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. மக்களை பத்தியோ வளர்ச்சியை பத்தியோ திமுக கவலைப்படல. ஆட்சி மீது கொடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆட்சி மாறினால் தமிழகத்திற்கு நன்று. அக்னி சார், இறுதிக்கு ரொம்ப சுருக்கம். மக்கள் கருத்தே குழப்பமா இருக்கு சார். ஏன்னா ஒரு இதில் ஆட்சி மாற்றம் வேண்டும்னு சொல்றாங்க, இன்னொரு இதில் வந்து அப்படி சொல்கிறாங்க. அதனால் என்ன நடக்க போகுதுன்றதை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தெரிஞ்சிடும். மக்கள்
ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி வாக்களிச்சிருக்காங்க நாளை காலையில் தெரியும். அது வரைக்கும் நம்ம பிபி சுகர்லாம் ஏறாமல் பொறுமையாக இருப்போம், பார்த்துக்கலாம். நன்றி.